Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு வந்து SBO உடைய இம்பார்ட்டன்டான அனௌன்ஸ்மென்ட் தான் பார்க்க போறோம். SBO Care வந்து நமக்கு எனேபிள் ஆயிடுச்சு. அதுல நம்ம என்ன மிஸ்டேக்லாம் பண்ண கூடாது அப்படின்றத பத்தி தான் பார்க்கறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். என்னோட சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படினாக்கா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதை நீங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னாக்க ஷேர் பண்ணிக்கங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். SBO Care எனேபிள் ஆயிடுச்சு அப்படின்னு இல்லை. ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். SBO Care வந்து நமக்கு எனேபிள் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நமக்கு வந்து நோட்டீஸ் போர்டில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள். SBO Careல நம்ம என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒன்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களோட ஐடி சஸ்பெண்ட் செய்யக்கூட வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பிளாக் கூட பண்ணலாம். ஏன்னா நீங்கள் இதில் வந்து இதில் கொடுத்துருக்குற இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து பண்ணிட்டீங்க, எங்களை பண்ணாதீங்க, இந்த விஷயத்தை நீங்கள் செய்யாதீங்கன்ட்டு ரிக்வஸ்டடாக நமக்கு ஒரு சார்ட் வந்து இமேஜாக ஷோ பண்ணி நோட்டீஸ் போர்டில் கொடுத்துருக்காங்க சார். அதையும் மீறி நம்ம இப்படி பண்ணோன்னாக்கா அது பெண்டிங்கில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நம்மளால் வந்து SBO Care யூஸே பண்ண முடியாது. அப்படி என்ன வந்து சார் யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்றதை பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக. எங்கே ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 4 பாயிண்ட் ரிலேட்டடாக நம்ம வந்து SBOவில் எப்போவுமே கேட்கவே கூடாது, அதாவது SBO Careல கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் வித்ட்ராவல் கொடுத்துருக்கேன், ஏன் இன்னும் எனக்கு பணம் வரல, ஏன்னா எல்லா இடத்துலையுமே இந்த பணம் வரல இப்படி தான் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அது ரிலேட்டடாக தான் இப்போ நிறைய டாபிக் ஓடிட்டுருக்கு. ஸோ SBO Careல வந்து எனக்கு ஏன் இன்னும் பணம் வரல அப்படின்ட்டு கேட்கக்கூடாது, நம்ம கேட்கக்கூடாது. அதாவது SBO Careல மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒன்று இதுதான் நம்ம செய்யக்கூடாத விஷயத்தில் ஒன்று. அடுத்து வந்து நான் பணம் கட்டிட்டேன், திரும்ப பெறுறதுக்கு ரீஃபண்ட் கோரிக்கை போட்டிருக்கேன், அது எனக்கு இன்னுமே வரல அப்படின்றீங்க. அது ரிலேட்டடாகவும் நம்ம SBO கிட்ட கேட்கவே கூடாது. ஏன்னா நம்ம வந்து ரீஃபண்டுக்கு அமௌண்ட் போட்டுட்டோம். ஸோ நிறைய ஒர்க் ரிலேட்டடாக வந்து SBOவில் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து நிறைய பேருக்கு வந்து வித்ட்ராவல், அதாவது மெயில் உங்களுக்கு அமௌண்ட் வந்துருச்சு, இப்போ சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு மெயில் வந்திருக்கும், பட் அக்கௌண்ட்டில் வந்திருக்காது. அந்த மாதிரிலாம் இஷ்யூஸ் இருக்குது இன்னும் பெண்டிங்கில். அது அவங்க இன்னும் கிளியர் பண்ணல. ஏன்னா நெக்ஸ்ட் ஒர்க்குன்னு அவங்க போயிட்டுருக்கனால அது எதுவும் பண்ணலை. ஃபஸ்ட்டு வந்து அவங்களுடைய டார்கெட்டை நமக்கு வித்ட்ராவல் கொடுத்துருக்க இந்த 1.5 லட்சம் மக்களுக்கும் ஃபுல்லாக பேமெண்ட்டை ரிலீஸ் பண்ணி முடிச்சிட்டோன்னாக்கா அடுத்து என்னென்ன பெண்டிங் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம் அப்படின்றது தான் சார் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டில் சொன்னாங்க. அதனால தான் இந்த விஷயம் வந்து இப்போது பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அடுத்து வந்து என்ன, 3வது இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க்கு, அதை பற்றி. ஏன்னா நான் இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க்கு சரியாக தான் பண்ணியிருக்கேன், எனக்கே இன்னும் காசு வரலை. இன்ஃப்ளூயன்ஸ் டாஸ்கில் என்ன தான் நான் பிரச்சனை பண்ணுறேனாக்க நீங்களே தெரிஞ்சுக்கலாம். நமக்கு இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஸ்பான்சர்ஸ் பற்றி ஒரு இது சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. வந்து அதோடைய கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் அவங்களுடைய லிங்க்லேருந்து அவங்க கொடுத்துருக்குற டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்கணும். அடுத்து நம்ம போட்டிருக்கிற வீடியோ ரிலேட்டடாகவும் டிஸ்கிரிப்ஷன் கரெக்டாக கொடுக்கணும். அந்த டைட்டில் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கணும். ஹேஷ்டேக்லாம் கரெக்டாக இருக்கணும். இப்படிலாம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு பணம் வரும். இது நம்ம பண்ணக்கூடிய விஷயம். ஏன்னா இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க் என்னன்றது நம்ம தெரிஞ்சு தான் எடுத்திருக்கோம். தெரிஞ்சு எடுத்துமே அதில் இந்த மாதிரிலாம் மிஸ்டேக் நம்ம பண்ணிட்டோம்னாக்கா நமக்கு அமௌண்ட் வராது. ஸோ அது ரிலேட்டடாகவும் நீங்கள் SBO Careல கேட்கக்கூடாது. ஸோ 4வது என்னன்னாக்கா, பணம் திரும்ப பெறுவதற்கு தொடர்பாக நான் அலுவலகத்திற்கு செல்லலாமா, மின்னஞ்சலில் அனுப்பினேன், ஆனால் நிறுவனத்திடமிருந்து எந்த பதிலும் எனக்கு வரவில்லை அப்படின்றீங்க. அந்த மாதிரி கொஸ்டின்லாம் இருக்குது இல்லையா. ஸோ நான் வந்து கம்பெனிக்கு போகவா, நான் வந்து மெயில் அனுப்பிக்கிட்டே இருக்கேன், என்னுடைய மெயில் பார்க்கல அப்படின்ட்டு ஒரு டைம் நீங்கள் மெயில் அனுப்பிட்டீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், அவங்க பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா அங்கே ரெஸ்பான்ஸ் பண்ண ஆள் இல்லை, அவங்க வந்து நெக்ஸ்ட் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால இந்த மெயிலுக்கு ரிப்ளை பண்ண முடியாமல் இருக்காங்க. ஸோ இனிமேல் அப்படி கிடையாது, பெண்டிங் மெயிலுக்கெல்லாம் இனிமேல் எல்லா இடத்துக்குமே ரெஸ்பான்ஸ் போயிட்டே இருக்கும் அப்படின்னு சார் அனௌன்ஸ்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 விஷயம் ரிலேட்டடாக, அதாவது இந்த 4மே நீங்கள் வந்து SBO Careல பண்ணவே பண்ணாதீங்க. அப்படி மீறி இதை பற்றி நீங்கள் SBO Care யூஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்கள் அப்படியே தான் பெண்டிங்லேயே தான் இருக்கும். SBO Care சர்வீஸ் நமக்கு அங்கே வந்து ஒர்க் ஆகாது. அதுக்கு அப்புறம் நம்ம எப்படி நம்ம SBO Careக்கு காண்டாக்ட் பண்ணணுன்னாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. வேறு ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூஸ், வேறு ஏதாவது நமக்கு பிரச்சனை, வேறு ஏதாவதுனாக்கா இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டவுன்லைனர்ஸ், ஏதாவது நீங்கள் ஒரு டீமை கொடுத்துருக்கீங்க, ஸோ எல்லாருக்குமே இவ்வளோ நாளாக நீங்கள் தான் இன்சார்ஜாக இருந்திருக்கீங்க. ஸோ எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் உங்களை கேட்டுட்டு இருந்தாங்க, நீங்கள் பதில் சொல்லிகிட்டு இருந்தீங்க. இனிமேல் வந்து உங்களை யாராவது தொந்தரவு பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் தாராளமாக அவங்க மேலே நீங்கள் வந்து SBO Careல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இனி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அப்ளைனர் டவுன்லைனருக்கு ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு நாங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் இனிமேல் வந்து
ஏதாவது எஸ்பிஐ பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா இந்த 4 கொஸ்டின் இந்த 4 பாயிண்ட்டை தவிர்த்து வேறு எந்த டவுட்டாக இருந்தாலுமே நீங்கள் எஸ்பிஐ கேரில் கேட்டுக்குங்க. அதே மாதிரி எஸ்பிஐ கேரில் வந்து இப்போ ஒரு விஷயம் வந்திருக்கு, நான் அதை இப்போ ஷோ பண்ணுறேன். ஸோ என்னோடய பேஜை லாகின் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ லாகின் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், எஸ்பிஓ கேர்ன்றது உங்களுடைய ப்ராப்ளம், ஏதோ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, இல்லை இதுக்கு சொல்யூஷன் தெரியல அப்படின்னும் போது நீங்கள் இந்த கேரில் வந்து காண்டாக்ட் பண்ணுறீங்க. ஸோ இதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணும்போது உங்களுடைய டவுட்டெல்லாம் சொல்லணும். பட் இதை நான் வந்து இப்போ ஷோ பண்ணலை, ஏன்னா எனக்கு எஸ்பிஓ கேரில் கேட்குற மாதிரி எந்த கேள்வியும் இல்லை, அதனால் என்னால் ஓப்பன் பண்ணி காட்ட முடியல. நீங்கள் வந்து இதில் ஓப்பன் பண்ணி ஏதாவது கேட்டிங்கன்னாக்கா அவங்க வந்து உங்களுடைய டவுட்டை கீழே கிளியர் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ நமக்கு எஸ்பிஐ கேரில் அவைலபிளாக இருப்பாங்க. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணும்போது நான் டவுட்டு கேட்குறேன்னு நினச்சிட்டு அவங்க நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்றது அவங்களுக்கு தெரியாது இல்லையா, அதுக்காக நான் இதை டச் பண்ணி காட்டலை. கீழே வந்து இங்கே இடத்துல வந்து உங்களுடைய டவுட்டை நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுடைய டவுட்டு, அதாவது சீக்கிரமாகவே டவுட்டை கிளியர் பண்ணிவிடுவாங்க. அதாவது உங்களுக்கு கேள்விக்கான பதில் ரொம்ப சீக்கிரமாக கிடைச்சிடும். இந்த இடத்துல பெண்டிங் காட்டிகிட்டு இருக்கும். நீங்கள் இப்போ ஒரு கேள்வி கேட்டுருக்கீங்க, அதை காட்டுங்க. இந்த ஸ்டேட்டஸில் போயிட்டு நீங்கள் இப்போ இதை மட்டும் நான் டச் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், நான் எந்த ஒரு ரிக்வெஸ்ட்டு கொடுக்கல. அதான் சொன்னேன் இல்லையா, நான் இதை ஏதாவது ஓப்பன் பண்ணாக்கா ரிக்வெஸ்ட்டு கொடுக்கணும். எனக்கு அந்த மாதிரி எதுவுமே இப்போ டவுட் இல்லைன்றதுனால ஓப்பன் பண்ணல. ஸோ ஏதாவது நீங்கள் கேட்டு நீங்கள் ரிக்வெஸ்ட்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல பெண்டிங்னு காட்டும். உங்களுடைய ப்ராப்ளம், அதாவது நீங்கள் கேட்ட கேள்விக்கான சரி பண்ணிட்டாங்க, அதுக்கான பதில் வந்துச்சுன்னா இந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கான பதில் இங்கே ஏதாவது ஷோ ஆகும். அவ்வளோதான். இது 2 தான் நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணுற மெத்தடு. சார் சொன்ன அந்த 4 பாயிண்ட்டை விட்டுட்டு அதுக்கப்புறம் எதுவுமே நீங்கள் கேட்காதீங்க. அடுத்து வந்து நமக்கு வந்து 13 பாயிண்ட் ரிஜெக்ட் பண்ணோம். ரீஃபண்ட் பண்ணவங்களுக்குலாம் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இனிமேல் மெயில் வரும், அதை பற்றி சார் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. 13 பாயிண்டெல்லாம் ரிஜெக்ட் பண்ணாங்க இல்லையா, அதில் யாருக்கெல்லாம் உங்களுக்கு ஃபார்ம் ஓப்பன் ஆனிச்சு, அதை யாரெல்லாம் சப்மிட் பண்ணிங்க, அதாவது 30 பாயிண்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சார் சொன்னாங்க உங்களுக்கு ஷோ ஆகும்ன்ட்டு. ஷோ ஆகாமல் இருந்தவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷோ ஆகும். நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். மேபி உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஷோ அனுச்சுனாக்கா அதுக்கான டீட்டெயிலை நீங்கள் அங்கே சப்மிட் பண்ணணும். இப்போ என்னுடைய டவுன்லைன் ஒருத்தவங்க வந்து 30 பாயிண்ட் தான் ரிஜெக்ட் பண்ணாங்க. பட் இப்போதைக்கு அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல எப்படி காட்டுதுன்னு பார்க்குறேன். ஏன்னா அவங்களுக்கு எந்த ஒரு ஃபார்மும் ஓப்பன், அதாவது வரல இன்னும் அவங்களுக்கு. அது வந்ததுனால இந்த மாதிரி ஷோ ஆகுதுன்றாங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் யாருக்காவது இருந்தாலும் நீங்கள் பேனிக் ஆகாதீங்க. என்ன ஏதுன்னு யோசித்து நீங்கள் வந்து டவுட் ஆக வேண்டாம், அதாவது குழப்பிக்க வேண்டாம். உங்களுக்கே நீங்கள் அதை கிளியர் பண்ணுறதுக்கு இப்போ இன்னொரு வீடியோ காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த என்னோடய டவுன்லைன் ஒருத்தவங்க வந்து 13 பாயிண்ட் ரிஜெக்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகுது. பட் அவங்க வந்து இப்போ சார் சொன்னாங்களே எனக்கு ஏதோ ஃபார்ம் ஓப்பன் ஆகிருக்குன்னு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பட் நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டோட கேட்டதுனால அவங்க ஸ்க்ரீன் ரெக்கார்டு கொடுத்தாங்க. அதை தான் அவங்களோட ஷோ பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அவங்களுக்கு காட்டுனுச்சு. ஸோ இங்கே வந்து நமக்கு ஆல்ரெடி இங்கே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, இந்த 4 ரிலேட்டடாக எங்கேயுமே கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்துமே வந்து இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்றதுனால யோசிச்சுக்கிட்டே வந்து என்கிட்ட கேட்டாங்க, சிஸ்மா இதே மாதிரி எனக்கு வந்திருக்கு, நான் இதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நான் வந்து என்ன சொன்னேன்னாக்கா, நீங்கள் வந்து ஃபார்ம் உங்களுக்கு வந்துச்சா, 13 பாயிண்ட் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆனிச்சா, ஓப்பன் ஆனதுக்கு அதை சப்மிட் பண்ணிங்களான்னு கேட்டாங்க. ஸோ எனக்கு அந்த மாதிரி எதுவுமே ஓப்பன் ஆகலை. நான் 13 பாயிண்ட் ரிஜெக்ட் பண்ணேன், எனக்கு பிளாக் ஐடி சஸ்பெண்டட்னு காட்டுச்சு, அவ்வளோதான். இது வரைக்குமே எனக்கு அப்படி தான், இன்றைக்கி தான் லாஸ்ட்டாக ஷோ ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படி ஆகிறவங்களுக்கு இந்த மாதிரி இருக்குன்னா வெயிட் பண்ணுங்கள். இது என்ன மாதிரி இஷ்யூஸ்னு எனக்கு தெரியல. நான் வந்து கமெண்டர்ஸ்ட்டை கேட்டேன், அதை வந்து சார் தான் அதை கிளியர் பண்ணணும். ஸோ அது ரிலேட்டடாக கூட மேபி சார் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாக்க நம்ம பார்க்கலாம். இல்லை இது மாதிரி எனக்கு இது எதனால் இப்படி காட்டிகிட்ருக்கு, ஸோ இதுக்கு என்ன அப்படின்னு தெரிஞ்சாக்கா நான் அதுக்குமே ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். ஏன்னா இந்த இடத்துல 13 பாயிண்ட் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா அந்த டீட்டெயில் கேட்குறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த இடத்துல எனக்கு ஓப்பன் ஆகலை. 13 பாயிண்ட் ரிஜெக்ட் பண்ணி ஆஃப் ஆனிச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இது எனக்கு ஷோ ஆகலை. அதனால் எனக்கு இந்த மாதிரி காட்டிகிட்ருக்கு. அப்படி ஷோ ஆகி நீங்கள் 13 பாயிண்ட் ரிஜெக்டில் இந்த ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணி அதை பிடிஎஃப் எடுத்து அப்லோட் பண்ணிங்கன்னா மேபி அது ரிலேட்டடாக இங்கே கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இப்படி ஷோ ஆகுது. இதுக்கு கூடிய சீக்கிரம் வந்து சார் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாக்கா என்னன்றதை நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்க வேண்டிய விஷயம் இவ்வளோ தான். இன்னுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, நீங்கள் இந்த விஷயத்தை இந்த விஷயத்தை நீங்கள் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலை, இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லலை அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.